ஒவ்வொரு தொழிலாளியாக தனித்தனியாக அழைத்து பேசி என்பதை காட்டிலும் மிரட்டியும் உருட்டியும் அச்சுறுத்தியும் அவரிடத்திலே விருப்பப்பட்டு அவர்கள் கையெழுத்தே இடாமல் ஆனால் அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவர்களை இப்பொழுது வெளியேற்றுவதற்கு உண்டான திட்டமிட்டு வருகிறார்கள். பெரியார் மணியம் Institute of Science and Technology, Tanjavur, BArc, ranked number 18 in India by IIR. தமிழ்நாடு அரசு இந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மாஞ்சோலையில் வாழக்கூடிய தமிழர்களை வாழ வைப்பதற்கு பதிலாக அந்த அப்பாவிகளை அங்கிருந்து வெளியேற்றி அவர்களை அனாதைகளாக தெருவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு மட்டுமே இந்த அரசனுடைய நடவடிக்கை இருப்பதாக தெரிகிறது. ஒவ்வொரு தொழிலாளியாக தனித்தனியாக அழைத்து பேசி என்பதை காட்டிலும் மிரட்டியும் உருட்டியும் அச்சுறுத்தியும் அவரிடத்திலே விருப்பப்பட்டு அவர்கள் கையெழுத்தே இடாமல் ஆனால் அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி அந்த கையெழுத்தை பெற்றுக்கொண்டு விருப்ப ஓய்வு என்ற பெயரில் அவர்களை இப்பொழுது வெளியேற்றுவதற்கு உண்டான திட்டமிட்டு வருகிறார்கள். இவர்கள் எந்த காரணத்தை கொண்டும் இவர்கள் வெளியேற்றப்படக்கூடாது. இவர்கள் ஏறக்குறைய 99 வருடங்கள் 100 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் குடியிருந்து வருகிறார்கள். எனவே அவருடைய வாழ்வாதாரத்தை மாஞ்சோலை பகுதியிலே ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். அதேபோல சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையிலேயும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். அதேபோல இங்கே இருக்கக்கூடிய ரோஸ்மேரி என்ற சகோதரி அங்கே இன்றும் பணிபுரியக்கூடிய தொழிலாளி அவரும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார். அதேபோல் மற்ற 4 பேரும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுது மிக முக்கியமாக இங்கே நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெறுவது இன்னும் இங்கே இருக்கக்கூடிய பல நம்முடைய ஊடக நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நடுநிலையாளர்களுக்கும் ஏதோ தொழிலாளர்கள்தான் விருப்பப்பட்டு கையெழுத்து இட்டு விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு பிரமை உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உண்மையில் அவர்கள் யாரும் விருப்பப்பட்டு கையெழுத்திடவில்லை. அவர்களுடைய வறுமை, ஏழ்மை, அவருடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு ஒவ்வொரு தொழிலாளியாக கண்காணிகள், அதாவது சூப்பர்வைசர் அழைக்கப்படக்கூடியவர்களை அழைத்து தனித்தனியாக பேசி அவர்கள் வாங்கி கொண்டார் கையில் ஓய்வு பெற்றுக்கொண்டு அவர்கள் போகப் போகிறார்கள், நீ வாங்கிக்கொள், இல்லை என்றால் உனக்கொன்றும் கிடைக்காது என்று ஒவ்வொருவரையாக தனித்து பேசி அவரிடத்திலே கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கி வைத்திருக்கிறார்கள். எனவே இது எந்த விதத்திலும் சட்ட ரீதியாகவும் முறையற்றது, அதேபோல மனித நேயமற்றது. எங்களை பொறுத்த மட்டிலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்துவது அதாவது அவர்களுக்கு இந்த மாஞ்சோலை பகுதியிலேயே அவருடைய வாழ்வாதாரத்தை மீட்டுத் தர வேண்டும் என்பது. ஆனால் அரசனுடைய தரப்பு அல்லது அதிகாரியுடைய தரப்பில் இன்னும் அரசனுடைய தரப்பில் எந்த விதமான ஒரு அமைச்சர் அளவிலோ அல்லது ஒரு உயர் அதிகாரியுடைய மட்டத்திலிருந்து எந்த விதமான ஒரு அறிக்கையும் கொடுக்காமல் அடிமட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அதாவது வனத்துறை அதிகாரிகளை வைத்து பல்வேறு விதமான அறிக்கைகளை கொடுக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால் அது காப்பு காடுகள், அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஆக்கப்பட்டுவிட்டது. ஏற்கனவே அது ப்ராஜெக்ட் டைகர், அதாவது புலிகள் காப்பகமாக இருக்கிறது. எனவே இந்த நிபந்தனைகளின்படி அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று நான் நம்முடைய அன்பு சகோதரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புவது, அந்த களக்காடும் முண்டந்துறை புலிகள் காப்பகம் என்பது 1972ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட வைல்டு லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட், அதன்படி, அதாவது வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தை எப்பொழுது வந்ததோ அப்பொழுதிருந்தே அது புலிகள் காப்பகமாகத்தான் இருக்கிறது. அதற்கு பிறகு ஏறக்குறைய இப்பொழுது 45-50 வருடங்களுக்கு மேலாக அங்கே தேயிலை தோட்டங்களிலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கம்பெனி நடைபெறுகிறது. ஒருவேளை இந்த அரசு சொல்லுவது, அது அதிகாரிகள் சொல்லுவதைப் போல அது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட உடனேயே 1975ஆம் ஆண்டே ஏன் பிபிடிசி கம்பெனி மூடப்படவில்லை, அவர்கள் வெளியேற்றப்படவில்லை? இரண்டாவது, இந்த காடு ஏற்கனவே அது காடாக அடர்த்தியான காடாகத்தான் இருக்கிறது. பெயரளவுக்கு ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று அறிவிக்கப்பட்டது 2018. அதுவும் 2017ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் கொடுத்த தீர்ப்பினுடையபடி அதுக்கு பிறகு 2018 அவர்கள் அரசாணை பிறப்பித்திருக்கிறார்கள். வழக்கமாக இதுபோன்ற காப்பு காடுகள் என்று ஒரு காட்டை அறிவிப்பதற்கு முன்பாக அந்த பகுதியில் யார் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுடைய கருத்தை கேட்டிருக்க வேண்டும். இதுபோல நாங்கள் காப்பு காடுகளாக அறிவிக்கப் போகிறோம், புலிகள் காப்பகமாக அறிவிக்கப் போகிறோம், யானையினுடைய பாதுகாப்பு அம்சமாக அறிவிக்கப் போகிறோம், அது வேறு எப்படி அறிவித்தாலும் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய அதாவது கருத்துக்களை பெற்றிருக்க வேண்டும். ஏறக்குறைய 2018 5000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அந்த காப்பு கார்டு வந்து அரசாணை பிறப்பிக்கும்போது நீங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். அரசாணை பிறப்பிக்கிற போது நிர்வாகத்துக்கு மட்டும்தான் கொடுத்தார்கள். அங்கே 5000 தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள். அவருடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஒரு வரி கூட இந்த அரசு குறிப்பிடவே இல்லை. எனவே திட்டமிட்டு அங்கு வாழக்கூடிய ஏழை எளிய அந்த அப்பாவி தொழிலாளர்களை வெளியேற்றுவது என்ற ஒரே குறிக்கோளோடு இப்பொழுது அந்த தமிழ்நாடு அரசு மறைமுகமாக பிபிடிசி அந்த நிர்வாகத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அவர்களை வெளியேற்றுவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறார். அடிக்கடி ஒரு வாரத்துக்கு ஒரு முறை அங்கே இருக்கக்கூடிய குடியிருக்கக்கூடிய மின்சாரத்தை துண்டித்து விடுகிறார்கள். குடியிருப்பை துண்டித்து விடுறாங்க. ஒரு டெலிஃபோன் ஐடிக்கு வந்து அதாவது தொலைத்தொடர்புக்கு வாய்ப்பில்லாமல் போகுது. ஸோ இதுபோல் தொடர்ந்து அந்த மக்களை வந்து அச்சுறுத்தி வருகிறார்கள். அவர்கள் வந்து கடந்த 1.5 மாத காலமாக அவர்களுக்கு எந்த விதமான வேலைகளுமே இல்லை. அவர்கள் எப்படி 1.5 மாதமாக வேலை இல்லைன்னா அந்த தொழிலாளியால் வாரம் சம்பளம் அந்த மாத சம்பளம் வாங்கித்தான் அவர்களால் வந்து வாழ முடியுங்கிற போது இது மாதிரி 1.5 மாதம் அந்த தொழிற்சாலையை மூடி வச்சுட்டு வேலை கொடுக்காமல் இருந்தால் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகுது? எல்லாருடைய குழந்தைகளும் பணம் கட்டித்தான் அவங்களுக்கு வந்து இவர் மாத சம்பளம் வாங்குறதுனால அவங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் கிடையாது. அவர்கள் பெரும்பாலானவர்கள் ஷெட்யூல்டு காஸ்ட் பட்டியலின் பிரிவில் இருந்தாலும் கூட அவர்கள் மாதத்தம் சம்பளம் பெறுகின்ற காரணத்தினால அவர்களுக்கு அரசு கொடுக்கக்கூடிய பல சலுகைகள் அவர்களுக்கு கிடையாது. எனவே பல குழந்தைகள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை எல்லாம் பணம் கட்டித்தான் படிக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறார்கள். இப்பொழுது அவருடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. என்னுடைய கேள்வியெல்லாம் நம்முடைய வந்து இவர்கள் இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டு நீங்கள் வந்து தனித்தனிமையில் பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அவர்கள் விருப்ப ஓய்வு எழுதி கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை இந்த பிபிடிசி கம்பெனி 2028ஆம் ஆண்டு போவதற்கு முன்பாக 2018 போவதாக இருந்தாலும் கூட இந்த அவர்கள் போய்கொள்ளலாம். ஆனால் அங்கு வாழக்கூடிய அந்த மக்கள் ஏறக்குறைய 5 தலைமுறைகளாக அங்கே வாழ்ந்துவிட்ட காரணத்தினால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பதற்கு 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்பது இந்திய நாடாளுமன்றத்தில் மத்திய அரசால் இயற்றப்பட்டிருக்கிற சட்டம். அந்த சட்டத்தில் தான் முழுமையாக எல்லா விவரங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது வனத்தையும் பாதுகாக்க வேண்டும், வனவிலங்குகளையும் பாதுகாக்க வேண்டும், அதேபோல் அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஒருங்கிணைந்த சட்டம் தான் 2006 வன உரிமை பாதுகாப்பு சட்டம். தமிழ்நாடு அரசு இந்த வன உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மாஞ்சோலையில் வாழக்கூடிய தமிழர்களை வாழ வைப்பதற்கு பதிலாக அந்த அப்பாவிகளை அங்கிருந்து வெளியேற்றி அவர்களை அனாதைகளாக தெருவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு மட்டுமே இந்த அரசனுடைய நடவடிக்கை இருப்பதாக தெரிகிறது. இந்த 1929 மாஞ்சோலையை வந்து 8373 ஏக்கர் அந்த பிபிடி பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுங்கிறது யார் அதனுடைய நிர்வாகி என்று சொன்னால் பாகிஸ்தானுடைய நிறுவனர் ஜின்னா அவர்களுடைய மகள் வழி பேரன்தான் வந்து நுசில் வாடியா. அவர்தான் இன்று வரையிலும் அதனுடைய 99% பங்குகளை வைத்திருக்கிறார். அவர்கள் வந்து இப்பொழுது வந்து இந்த மக்களுக்கு வந்து இவர்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றுகிறார்கள். ஆனால் இந்த 8373 ஏக்கராவுக்கும் கடந்த இந்த 99 வருஷம் 90 வருஷமாக அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் குத்தையாக செலுத்தியது ஒரு ஏக்கராவுக்கு ₹1.75 மட்டுமே. அதாவது ஆண்டொன்றுக்கு 14,000 ரூபாய் மட்டும்தான் அவர்கள் குத்தையாக செலுத்தி வந்திருக்கிறார். ஆனால் அதை கூட அவர்கள் கொடுக்காத காரணத்தினால் தமிழ்நாடு அரசு கடும் நடவடிக்கை எடுத்து அவர்கள் வந்து ஏறக்குறைய 300 கோடி ரூபாய்க்கு மேலாக பாக்கி வைத்திருக்கிறார். 2018ஆம் ஆண்டு இவர்கள் பல வயலேஷன்ஸ், அதாவது அங்கே வந்து குசுங்குலியார் அப்படிங்கிறது மணிமுத்தாறு அணைக்கு வரக்கூடிய நீர்பிடிப்பு கேட்ச்மெண்ட் ஏரியா, அதில் வந்து 970 ஏக்கர் மிகவும் அற்புதமான காடுகளை அதுகளை அழித்ததுக்கு இவங்க மேலே எஃப்ஐஆர் இருக்குது. அவ்வளோ வனப்பகுதி அழிச்சிருக்கிறாங்க. 2018 2028 வரையில் இருக்கிறதுக்கு 700 கோடி ரூபா அவர்கள் செலுத்தணும்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்து ஒட்டுமொத்தத்தில் ஏறக்குறைய அவர்கள் 1000 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு அவர்கள் செலுத்த வேண்டி இருக்கிறது. ஆனால் இதிலிருந்து இப்போ வந்து 2028 போகணும். இன்றைக்கி வரலும் பழைய பாக்கியும் 300 கோடி ரூபா கட்டல. 2018 உயர்நீதிமன்றம் கொடுத்ததும் கொடுக்கல. அதில் 700 கோடி, இதில் ஒரு 400-500 கோடி, 1200 கோடி ரூபாய் அப்படியே ஏப்பம் விட்டு
இந்த பிபிடிசி கம்பெனி வெளியேறுவதற்கு தமிழ்நாடு அரசு உடந்தையாக இருக்க போகிறதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. இதில் ஏதோ உள்நோக்கம் இருக்கிறது. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BARC, ranked number 18 in India by IIRF.